ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி சுல்தானியம். சரிங்களா? ஸோ டெல்லி சுல்தானியம் இது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெல்லி சுல்தான்கள் இவங்க யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஒரு கதை வடிவில் நம்ம கொண்டு போவோம். ஸோ அந்த கதையை கதைக்குள்ளே வர அந்த கேரக்டர்ஸை மைண்டில் ஏற்றிக்கிட்டு அந்த இயர்ஸை மட்டும் லைட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் ஒரு 4 வம்சங்கள் மட்டும் வரும். அந்த 4 வம்சங்களை ஆர்டராக நீங்கள் நினப்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர் இதை விட ஈஸியான சாப்டர் வேறு எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் நூற்றாண்டோட இறுதியில் பார்த்திங்கன்னா இந்த வட இந்தியாவை கொள்ளையடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் வந்துட்டு இருந்தது. சரிங்களா? அதில் வந்தவங்க தான் இந்த டெல்லி சுல்தான்கள். அவங்க யார் அப்படின்னா, இந்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வட இந்தியாவை நம்ம ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க முஸ்லீம்ஸோட ஆட்சியை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இந்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள். சரிங்களா? ஸோ இந்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த அரசர்கள் எல்லாத்தையும் தோற்கடிக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய போர் திறமை, அவங்களோட போர் ஆற்றல் தான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. ஸோ அது ஒரு ரீசன். ப்ளஸ் வட இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கிற இந்திய அரசர்களுடைய ஒரு கவனக்குறைவு இன்னொரு ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம், இந்த டெல்லி சுல்தான்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வருவார். யாருன்னா பாபர் அப்படின்றவர் வருவார். சரிங்களா? ஸோ அவர் தான் அந்த கடைசியாக இந்த டெல்லி சுல்தான்களில் லோடி வம்சம்னு ஒரு வம்சம் வரும். அதில் இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு முதலாம் பானிபட் போரில் தோற்கடிச்சிட்டு அந்த முகலாயர்களுடைய ஆட்சியை நிறுவுவாப்பில். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வட இந்தியாவில் இருந்த ஒரு வம்சம் தான் இந்த டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த டெல்லி சுல்தான்கள் பார்த்திங்கன்னா ஒரு 4 வம்சமில் வருது. சரிங்களா? அது பார்த்திங்கன்னா இந்த அடிமை வம்சம். அதில் ஃபஸ்ட்டு வம்சம் என்ன அப்படின்னா அடிமை வம்சம். சரிங்களா? அடிமை வம்சத்தை வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த அடிமை வம்சத்துடைய டியூரேஷன் பீரியட் இயர் என்ன அப்படின்னா 1206 1290 வரைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் அடிமை வம்சம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முஸ்லீம்களுடைய ஆட்சியை நிறுவனது யார் அப்படின்னா முகமது கோரி அப்படின்ற ஒருத்தர் தான். சரிங்களா? ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா வாரிசு மகன்கள் கிடையாது. ஸோ இந்த மாகாணங்களில் ஆட்சி புரியறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இராணுவ பணிக்காக ஒரு அடிமைகளை அடிமைகள்கிட்ட அதாவது வாங்குறாரு. அடிமைகளாக ஒரு சில பேர்த்த வச்சுக்கிறாரு. அந்த அடிமைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா பண்டகன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் சொல். இது முக்கியமான ஒரு 1 மார்க். சரிங்களா? பண்டகன் அப்படின்ற சொல்லுக்கு மீனிங் என்ன, அந்த பண்டகன்ற அந்த இராணுவ பணிக்காக வாங்கப்பட்ட அடிமைகளை வாங்கினவர் யார், இந்தியாவில் முதலாக முஸ்லீம் இதவே வம்சத்தை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னு எல்லா கேள்விக்கும் யார் அப்படின்னா இவர் முகமது கோரி தான். சரிங்களா? ஸோ பாருங்கள், அவங்க அவங்கள அந்த அடிமைகளாக வாங்கப்பட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கள மாகாண அளவில் ஆளுநர்களாக நியமிச்சிருக்காரு. சரிங்களா? மாகாண அளவில் ஆளுநராக நியமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பதவி உயர்த்தப்பட்டு சுல்தான் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வழங்கப்படுது. சரிங்களா? அதுக்கப்புறம் முகமது கோரி என்ன பண்ணுறாருன்னா 1206 அவர் இறந்துடுறாரு. ஸோ இறந்ததுக்கப்புறம் அவருடைய அடிமை யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் அப்படின்னு ஒருத்தர் வராரு. சரிங்களா? அவர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த துருக்கிய பகுதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துருக்கிய பகுதிகளில் தன்னைத்தானே ஒரு அரசராக அறிவிச்சுக்கிட்டாரு. இனிமேல் நான் தான் முகமது கோரிக்கு அப்புறம் அவரோட அடிமை நான் தான் அடுத்து சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சுக்கிறாரு. சரிங்களா? ஸோ அடிமை வம்சத்தோட ஆட்சிக்கான அடிக்கல்ல நிறுவனதே யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். முகமது கோரியும் வெறியும் குழப்பிக்கக்கூடாது. முஸ்லீம்களோட ஆட்சியை இந்தியாவில் முதல்ல நிறுவனது யாருன்னு கேட்டால் முகமது கோரி. அதே அடிமை வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக்கை நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ இந்த அரசு பார்த்திங்கன்னா மம்லுக் அரச மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. மம்லுக் அப்படின்னா என்னென்னா அராபிய மொழியில் அடிமை அப்படின்னு பேர். சரிங்களா? அரேபிய மொழியில் அடிமை அப்படின்னு பேர். மம்லுக் என்ற வார்த்தைக்கு அடிமை என்று பொருள். எந்த மொழியில் கேட்டாங்க அப்படின்னா அரேபிய மொழி. சரிங்களா?
சரி பாருங்கள், அடுத்து குத்புதீன் ஐபக்கு, சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன் இவங்க 3 பேருமே இந்த அடிமை வம்சத்தை சேர்ந்த பெரிய சுல்தான்கள். சரிங்களா, இந்த அடிமை வம்சத்தை சேர்ந்த ஒரு பெரிய சுல்தான்கள் பேர் யார் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக்கு, இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன். இந்த 3 பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, குத்புதீன் ஐபக்கு தான் வந்து யார் அப்படின்னா அவரை பற்றி பின்னாடி படிக்கலாம். அவர் வந்து அந்த குதிப்பினார் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சரிங்களா, அந்த குதிப்பினாரை கட்டினதே இவர் குத்புதீன் ஐபக் தான். இவர் வந்து இல்துமிஷ் யார் அப்படின்னா இவர் வந்து அடிமைகளின் அடிமை அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா அவர் இல்துமிஷ். சரிங்களா, அடுத்து வந்து பால்பன். ஸோ இவங்களை இந்த 3 பேர்த்த பற்றியும் நம்ம வந்து அப்படியே வரிசையாக பார்க்கலாம். ஏன்னா இவங்க 3 பேர் தான் வந்து இந்த அடிமை வம்சத்திலேயே வந்து முக்கியமானவங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் குத்புதீன் ஐபக் பார்க்கலாம். குத்புதீன் ஐபக் வந்து பார்த்திங்கன்னா 1206 1210. ஸோ இந்த 4 வருஷம் தான். சரிங்களா, இவரை பற்றி பார்க்குறோம். இவர் வந்து எதை வந்து தலைநகராக வச்சு ஆட்சி தொடங்குறாரு அப்படின்னா லாகூரை வந்து தலைநகராக வச்சு ஆட்சியை தொடங்குறாரு. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தலைநகரை வந்து டெல்லிக்கு வந்து மாற்றுறாரு. சரிங்களா, எனக்கு லாகூர் வேணாம், நான் விருப்பப்படி தான் வந்து நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெல்லிக்கு நான் வந்து மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரிங்களா, டெல்லியில் வந்து ரொம்ப அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பர்ஃபெக்டாக ஆட்சி புரிஞ்சு நிறைய பகுதிகளை வந்து டெல்லியில் கைப்பற்றுறாரு. அப்புறம் கலகங்கள் வந்து எதுவுமே நடக்காமல் கலகங்கள் எல்லாத்தையும் ஒடுக்குறாரு. நிறைய கங்கை சமவெளி பகுதியிலெல்லாம் வந்து நிறைய பகுதிகள் வந்து கைப்பற்றியிருக்காரு. சரிங்களா, அப்புறம் வந்து கீழை கங்கை சமவெளினா எந்தெந்த ஊர் வரும் அப்படின்னா இந்த பீகார், வங்காளம். சரிங்களா, இதுதான் வந்து கீழை கங்கை சமவெளின்னு சொல்லுவோம். சரியா, இந்த கைப்பற்ற பொறுப்பை வந்து யார்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னா பக்தியார் கில்ஜி அப்படின்ற ஒருத்தரை வந்துட்டு கொடுத்துருக்காரு. சரிங்களா, இந்த பக்தியார் கில்ஜி யார் அப்படின்னா இவர் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து இடித்தவர். சரிங்களா, இந்த பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவர். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், இவர் வந்து குத்புதீன் ஐபக் வந்து டெல்லியில் வந்து குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மசூதியை வந்து கட்டியிருக்காரு. ஸோ இந்த குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற மசூதியை வந்து கட்டினவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். அந்த குத்புதீன், இந்த குவத் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு அந்த வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற மசூதியை வந்து கட்டினவர் இந்த குத்புதீன் ஐபக் தான். சரிங்களா, அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிக மிக பழமையான மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டினவர் வந்து இவர் தான். சரிங்களா, யார், இந்த குத்புதீன் ஐபக்கு. இவரால் வந்து அந்த கட்டட பணிகளை வந்து முழுமையாக வந்து கட்ட முடியலை. ஆனால் குதுப்பினாருக்கு அடிக்கல்ல நாட்டினவர் வந்து யார் அப்படின்னா இந்த குத்புதீன் ஐபக் தான். சரிங்களா, அதை வந்து கட்டி முடித்தவர் வந்து இல்துமிஷ். அவர் இல்துமிஷ் பார்க்கும்போது பார்ப்போம். சரிங்களா, அதான் இல்துமிஷ் தான் வந்து கட்டி முடிச்சிருக்காரு. சரிங்களா, இவர் வந்து எப்படி வந்து இறந்தார் அப்படின்னா போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயம் அடைஞ்சிருக்காரு. சரிங்களா, அதாவது இந்த குதிரையில் ஏறி உட்காந்துட்டே வந்து பால் வந்து தட்டி விளையாடுவோம். சரிங்களா, அதுக்கு பேர் வந்து போலோ விளையாட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, அந்த போலோ விளையாட்டு விளையாடிட்டு இருக்கும்போது குதிரையில் இருந்து தவறுதலாக கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து அவருக்கு வந்து படுகாயம் அடைகிறாரு. படுகாயம் அடைந்ததில் அவர் வந்து இறந்து போயிடுறாரு. எப்போனா 1210. 1206 1210 அவருடைய காலகட்டம். 1210களில் இவர் வந்து இறந்து போயிடுறாரு. சரிங்களா, இதுதான் அந்த குவத் உல் இஸ்லாம் மசூதி. சரிங்களா, இந்தியாவிலே மிக பழமையான மசூதி இதுதான். அடுத்து பாருங்கள், இல்துமிஷ் வராப்பில். இவர் தான் அடிமைகளின் அடிமை. இப்போ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த சேவையெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், அவங்க ரொம்ப இந்த சொம்படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேர் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இல்துமிஷ் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து வச்சுருங்க. சரிங்களா, இல்துமிஷ்னா என்னென்னா அடிமைகளின் அடிமை. இந்த நம்ம கேங்லேயே ஒருத்தர் இருப்பான், ரொம்ப சொம்படிப்பான். அவன் வந்து நல்ல பேர் வாங்குறதுக்காக ஒரு பெரிய சொம்பா அடிப்பான். அவனுக்கு வந்து ஏதாவது பேர் வைக்கணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இல்துமிஷ் அப்படிங்கிற பேர் வச்சுக்கோங்க. சரிங்களா, சின்ன ஒரு ஷார்ட்கட் தான். ஏன்னா அவனுக்கு வந்து அவனை அப்படியே பேர் சொல்லி இந்த இல்துமிஷ்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் மாதிரியாச்சு, அவனை பேர் வச்சு கூப்பிட்ட மாதிரியாச்சு. அடுத்து பாருங்கள், அதாவது குத்புதீன் ஐபக்கோட மகன் யார் அப்படின்னா ஆரம் ஷா. சரிங்களா, அவன் வந்து ஒரு சோம்பேறி, என்னன்னா திறமையே இல்லை அவனுக்கு. சரிங்களா, அதனால் வந்து துருக்கிய பிரபுக்கள் வந்து ஐபக்கோட படைத்தளபதியும் மருமகனுமான இல்துமிஷை வந்து சுல்தானாக வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. சரிங்களா, அதாவது ஒன்றும் இல்லை, ஐபக்கோட மகன் வந்து ஆரம் ஷான்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு வந்து இந்த ஆட்சி பண்ணுற அளவுக்கு திறமைகள்லாம் வந்து இல்லை. சரிங்களா, அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த துருக்கிய பிரபுக்கள்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க தான் வந்து இந்த சுல்தானை தேர்வு செய்கிறதுக்கான ஒரு குழுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குத்புதீன் ஐபக்கோட படைத்தளபதி யார் அப்படின்னா இந்த இல்துமிஷ். சரிங்களா, அதோட குத்புதீன் ஐபக்கோட மருமகன். சரிங்களா,
மருமகனை வந்து ஒரு சுல்தானாக வந்து தேர்வு செய்கிறாங்க. சரிங்களா, அவர் தான் இல்துமிஸ். சரிங்களா, இவர் வந்து கலகக்காரர்களை வந்து ஒடுக்குறாப்புல ஒடுக்கி தங்கிட்ட இருக்கிற அந்த ஆட்சி பகுதிகளில் தன்னுடைய கட்டுப்பாடை நிறுவுறதில் வந்து இவர் வந்து ரொம்பவே கவனம் செலுத்துகிறாரு. இவருடைய ஆட்சியின் போது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மங்கோலியர்கள் வந்து செங்கிஸ்கானோட தலைமையில் இந்தியாவோட எல்லை பகுதிகளெல்லாம் வந்து அப்படியே ஒரு போர் செய்கிற மாதிரி அச்சுறுத்துறாங்க. யார்? மங்கோலியர்கள். யாருடைய தலைமையில்? செங்கிஸ்கானுடைய தலைமையில். சரிங்களா, ஸோ இவர் வந்து இந்த இல்துமிஸ் இருக்கார் பார்த்தீங்களா, ஆல்ரெடி வந்து செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் என்பார் இல்துமிஸிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார். ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி வந்து செங்கிஸ்கானால் ஒருத்தன் வந்து தோற்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கான். அவன் யார் அப்படின்னா குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிறவன். சரிங்களா, குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிறவன் வந்து செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கான். சரிங்களா, அவன் வந்து என்ன பண்ணுறான், இல்துமிஸ்ட்டை வந்து இப்படி வந்து என்னை வந்து செங்கிஸ்கான் வந்து என்னை வந்து அடித்து விரட்டிட்டாரு, அதனால் வந்து எனக்கு நீங்கள் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். சரிங்களா, இதனால் வந்து இல்துமிஸ் என்ன பண்ணுறான், இவனுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படின்னா மங்கோலியர்கள் வந்து நம்மளே வந்து அடித்து எதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தவிர்த்துட்டான். ஸோ வந்து சப்போஸ் வந்து மங்கோலியர்கள் வந்து நம்ம மேலே தாக்குதல் வந்து ஏற்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா இவன் வேறு வந்து நம்மக்கிட்ட அடைக்கலாம் கேட்டுட்டியான். ஸோ சப்போஸ் வந்து இவனை ஏன் உள்ளே விட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மங்கோலியர்களுக்கு இது அதாவது நமக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயந்துக்கிட்டு அவங்கள எதிர்க்கிறதுக்காக அந்த துருக்கிய பிரபுக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த மாதிரி சுல்தான்களை வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு குழு ஏதாவது அமைக்கணும்னா இவங்கள தான் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த துருக்கிய பிரபுகள் கொண்ட ஒரு 40 பேரை வச்ச ஒரு குழு வந்து உருவாக்குறான். சரிங்களா, யார்? இந்த இல்துமிஸ். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து 40 குழு இல்லாட்டி சஹல்கனி அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா, எதுக்காக? இந்த மங்கோலியர்களுடைய படையெடுப்பை தவிர்க்கிறதுக்காக துருக்கிய பிரபுக்கள் கொண்ட ஒரு 40 குழு அப்படின்ற ஒரு 40 பேர் அடங்கிய குழு, அதனால தான் 40 குழு அப்படி இல்லாட்டி அதுக்கு பேர் வந்து சஹல்கானி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரி, இப்போ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, 40 குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யார்? நம்ம இல்துமிஸ், அடிமைகளின் அடிமை. சரிங்களா, அடுத்து பாருங்கள், இல்துமிஸ் வந்து அவருடைய படைகளில் வந்து பணியாற்றின வேலை செஞ்சவங்களுக்கு வந்து இக்தாக்களை வந்து வழங்கியிருப்பார். இக்தாக்கள்னால் என்னென்னா நிலங்கள். சரிங்களா, இக்தா வந்து என்ன அப்படின்னா இராணுவ அதிகாரிகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்துக்கு பதிலாக கொடுக்கப்படுற ஒரு நிலம் தான் வந்து இந்த இக்தாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த நிலத்தை வந்து வாங்கினவங்க வந்து இக்தாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இக்தாதர் அல்லது முக்தி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சரிங்களா, இதுவும் ஒரு கொஸ்டின் தான். அதாவது சுல்தான்களில் இராணுவத்திற்காக வழங்கப்பட்ட நிலங்களை பெற்றவர் வந்து யார் அப்படின்னு அழைக்கப்படலாம். என்னென்னா இக்தாதர் அல்லது முக்தி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, யார்? ஐபக்கால நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குதுப்பினார் ஐபக் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார், அடிக்கல் நாட்டி வச்சுருப்பார், அது அவரால் வந்து கட்டி முடிக்க முடியாது. ஸோ அதனால் குதுப்பினாருடைய கட்டுமான பணிகளை வந்து நிறைவு செஞ்சது யார் அப்படின்னா இல்துமிஸ் தான் வந்து நிறைவு செஞ்சுருப்பார். சரிங்களா, ஸோ 26 வருஷம் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார் இல்துமிஸ். சரிங்களா, ஆட்சி புரிஞ்சதுக்கப்புறம் 1236 ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருப்பாப்புல. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் யார் அப்படின்னா ரஷ்யா சுல்தானா அப்படின்னு ஒரு பெண் வருவாங்க. யார் அப்படின்னா இல்துமிஸுடைய மகள். சரிங்களா, ஏன் வந்து இவங்க வராங்க, ஒரு ராணியாக வந்து ஏன் வராங்க அப்படின்னா, இல்துமிஸோட மகன் வந்து யார் அப்படின்னா ருக்குதீன் பிரோஷ் அப்படின்னு ஒருத்தன். சரிங்களா, ருக்குதீன் பிரோஷ் இல்துமிஷோடைய மகன். அவன் வந்து அவன் ஒரு திறமை வாய்ந்தவன் தான், இருந்தாலும் அவன் வந்து சீக்கிரமாக இறந்துடுறான். சரிங்களா, இறந்தனால இல்துமிஸ் வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா தன்னுடைய மகள் ரஷ்யா சுல்தானாவை வந்து டெல்லியோட அரியணைய வாரிசாக வந்து அறிவிச்சிட்டு போயிடுறாப்புல. சரிங்களா, ரஷ்யா சுல்தானை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு திறமையான மன வலிமை கொண்ட ஒரு வீராங்கனை. சரிங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்னா இவங்க இனமே பார்த்திங்கன்னா அந்த துருக்கிய இனம் தான்.
ஏன்னா அந்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் தானே இந்த ஒரு சுல்தானுகளாக மாறுறாங்க. ஸோ இந்த துருக்கி இனத்தை சேராதவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஆதரவு அளிச்சிருப்பாங்க சரிங்களா. ஆதரவு கொடுக்குறனால இந்த துருக்கிய பிரபுக்களுடைய அந்த சாபத்துக்கு வந்து உள்ளாகிறாங்க. நீ ஏன் வந்து அதாவது வெறுப்பை சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் வந்து அதனால் இந்த மங்கோலியர்களுடைய படையெடுப்பும் வந்து இவங்க வந்து சந்திக்க நேர்ந்திருக்கு சரிங்களா. ஸோ அந்த ஜலாலுதீன் யாகுத் அப்படின்னு ஒருத்தன் வந்து ஈவெண்ட் யார் நம்மால் அடிமைகளின் அடிமை இல்துமிஸ்ட்டை வந்து ஒருத்தன் இது கேட்டான் தெரியுமா, எனக்கு வந்து இப்படி மங்கோலியர்கள் வந்து என்னை அடிக்க வராங்க, எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்துமிஸ் கூட இல்லை அதெல்லாம் முடியாது, இல்லாட்டி நான் மங்கோலியர்கள் படையெடுப்பு நான் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணான் பார்த்தீங்களா. அவனுக்கு வந்து இவங்க வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. யார்? ரஷ்யா சுல்தானா தன்னோட அப்பா வந்து ஒதுக்கப்பட்ட ஒருத்தனுக்கு வந்து ஆதரவு கொடுத்து அவனை வந்து தன்னுடைய உதவியாளராக வந்து நியமிச்சுக்கிறாங்க சரிங்களா. அவனை நியமித்தது இல்லாமல் அவனை வந்து ரொம்ப நம்ப தொடங்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த துருக்கிய பிரபுக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கூட இருந்தவங்க கலகம் செய்கிறாங்க. ஏன் வந்து அவனை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, ஏன்னா அவன் வந்து ஒரு எத்தியோப்பிய அடிமை சரிங்களா. அவன் வந்து ஒரு எத்தியோப்பிய அடிமை, நீ வந்து எப்படி நீ துருக்கிய வம்சத்துக்குள்ளே நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கலகம் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இந்த துருக்கிய பிரபுக்கள்லாம் ஒரு சதி செய்கிறாங்க. சதி செஞ்சு ரஷ்யாவை வந்து கொண்டுடுறாங்க. எப்போனா 1240 சரிங்களா. அது அப்படியே ஒரு கதை மாதிரி போகும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பால்பன் வராப்பில் சரிங்களா. இந்த பால்பன் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவங்க ரஷ்யா சுல்தானாக்கு அப்புறம் ஒரு 3 அரசர்கள் வராங்க. அவங்கள பற்றி அவங்க வெறும் பெரிய சாதனை புரியாதனால அவங்கள பற்றி எதுவும் வரலாறு பேசலை. ஸோ அதுக்கப்புறம் வந்தவர் வந்து கியாசுதீன் பால்பன் அப்படின்னு சொன்னவர். ஸோ இந்த இல்துமிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 குழு சகல்கனி அப்படின்ற ஒரு குழுவுக்கு வச்சுருந்தார் பார்த்தீங்களா. அதாவது அந்த மங்கோலியர்களுடைய படையெடுப்பு வந்து வந்தது அப்படின்னா அதை சந்திக்கிறதுக்கு ஒரு குழு வச்சுருந்தார் பார்த்தீங்களா. அந்த குழுவை வந்து ஒழித்தவர் யார் அப்படின்னா பால்பன் சரிங்களா. ஏன் வந்து ஒழிச்சார் அப்படின்னா, ஏன்னா அந்த துருக்கிய பிரபுக்கள் வந்து இந்த ரஷ்யா சுல்தானை அந்த அவங்க ஜலாலுதீன் இருக்காப்புற பார்த்தீங்களா, அந்த ஜாவுத் அப்படிங்கிறவரோட இது இருந்ததுனால இந்த துருக்கிய பிரபுக்கள்லாம் அந்த கலகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கலகம் வந்து இவருடைய காலத்துலேயும் வந்து தொடர்ந்தே வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் இப்படி எனக்கு ஒரு குழுவே வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சவர் யார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன் சரிங்களா. ஸோ இவர் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட ஆட்சிக்கு எதிராக சதி செய்கிறவங்களையும் இடையூறாக இருந்தவங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒற்றர் படையை வந்து நிறுவனவர் யார் அப்படின்னா இவர் கியாசுதீன் பால்பன் தான் சரிங்களா. அதாவது இவரை பற்றி 2 கொஷின்ஸ் இருக்குது சரிங்க. என்னென்ன கொஷின்னா, இந்த 40 குழுவை வந்து ஒழிச்சவர் வந்து பால்பன், தொடங்கி வச்சவர் யார், இல்துமிஸ். அதே மாதிரி ஒற்றர் படையை வந்து நிறுவியவர் யார், சுல்தான்களில் ஒற்றர் படையை நிறுவனவர்கள் வந்து நம்ம தலைவர் பால்பன் சரிங்களா. அப்புறம் வந்து பால்பனுக்கு எதிராக வந்து கலகம் செஞ்சனால வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரில் கான் அப்படிங்கிற வந்து கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. எதுக்காக? இவரோட ஆட்சிக்கு இடையூறாக இருந்தனால. இடையூறாக வந்து கலகம் செஞ்சுருப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்து என்ன ஆகிறாங்க அப்படின்னா, தன்னோட எதிரி யார் அப்படின்னா மீவாட்டை சேர்ந்த மியோக்கள். அதாவது அவங்க யார் அப்படின்னா வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம்கள் சரிங்களா. அவங்கள்ட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவர் வந்து பால்பனோட எதிரிகளாக தான் அவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு கருணையே இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மங்கோலியர்கள்ட்ட வந்து ஒரு இணக்கமான உறவு வந்து வச்சுருந்தாப்புல. அதனால தான் இவங்க வந்து துருக்கியர்கள் வந்து அடிக்கடி கலவு செஞ்சுட்டு இருந்தாங்க சரிங்களா. ஸோ இப்போ செங்கிஸ்கானுடைய பேரன் ஈரானுடைய மங்கோலிய வைசிராய் யார் அப்படின்னா குலகு கான் சரிங்களா. குலகு கான் அப்படின்றவற்றிருந்து மங்கோலியர்கள் வந்து இந்த சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பால்பன் பெற்றார் சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா, மங்கோலியர்கள் வந்து சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் அப்படின்னு யார்கிட்ட இருந்து இந்த தகவலை பெறாரு பால்பனு? மங்கோலிய வைசியராய் குலகு கான் அப்படின்றவற்றிருந்து தான் வந்து இந்த தகவலை வந்து பெறாரு. எந்த நதியை கடையிருந்து வரமாட்டாங்களாம், மங்கோலியர்கள் வந்து சட்லஜ் நதியை கடந்து வந்து படையெடுத்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வந்து குலகு கான் அப்படின்றவர்கிட்ட வந்து பெறாரு இவர் யார், பால்பன். அந்த குலகு கான் யார் அப்படின்னா செங்கிஸ்கானுடைய பேரனும் ஈரானுடைய மங்கோலிய வைசியராய். அவர் வந்து ஈரானில் இருக்கிற ஒரு மங்கோலியர் யார், அந்த குலகு கான் சரிங்களா.
இப்போ பார்க்குறீங்க கீழே வந்து இது பால்பனுடைய கல்லறை. சரிங்களா? மங்கோலியரோட தாக்குதலிருந்து நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் பால்பன் வந்து பல கோட்டைகளை வந்து கட்டுறாரு. பாரசீகத்தை சேர்ந்த கவிஞர் யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ருவை வந்து ஆதரித்தவர் வந்து யார்? அமீர் குஸ்ருவை ஆதரித்த சுல்தான் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். யாருன்னா ஒரு பால்பன். சரிங்களா? பால்பன் வந்து எப்போ சாகுறாரு அப்படின்னா 1287 1287 இறந்து போயிடுறாரு. பால்பனுடைய மகன் யார் அப்படின்னா கைகுபாத். சரிங்களா? கைகுபாத் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு திறமையற்ற அரசர். சரிங்களா? அவர் வந்து 1290 வந்து படைத்தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் வந்து பொறுப்பேற்கிறாரு 1290. சரிங்களா? சுல்தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைகுபாத்துடைய பெயரால் அவர் வந்து ஒரு நாட்டை வந்து ஆள்றாங்க. அதுக்கப்புறம் ஜலாலுதீனால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் வந்து கைகுபாத் வந்து சாகடிக்கப்படுறார். யார்? இந்த ஜலாலுதீன் கில்ஜின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இவங்க தான் வந்து அடுத்த வம்சம் வருது. அடிமை வம்சம் வந்து இவரோட இந்த கைகுபாத் அப்படிங்கிறவரோட முடிஞ்சிடும். சரிங்களா? அரச பிரதிநிதியாக வந்து மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் வந்து இது பண்ணுறாரு. அந்த ஜலாலுதீன் கில்ஜியால் வந்து கொல்லப்படுறவன் தான் யாருன்னா அந்த கைகுபாத் வந்து கொல்லப்படுறான். அதுக்கப்புறம் ஜலாலுதீன் வந்து முறையாக வந்து அரியணை ஏறுறாரு. சரிங்களா? இவர் கில்ஜிங்கிறது அது ஒரு வம்சம். அதில் அதுக்கப்புறம் அடிமை வம்சம் அப்படிங்கிற வந்து முறை வந்து ஒழிக்கப்பட்டு கில்ஜி வம்சம் அப்படின்ற ஒரு வம்சம் வந்து வருது. சரிங்களா? அடிமை வம்சம் தான் முதல் வம்சம். அடிமை வம்சத்துக்கு அப்புறம் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் தான் அந்த கைகுபாத்தை கொண்டுட்டு கில்ஜி வம்சத்தை வந்து ஆட்சிக்கு பொறுப்பு ஏற்கிறாப்புல. யார்? இந்த ஜலாலுதீன் கில்ஜி. இவரோட கில்ஜி வம்சத்தோட மொத்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 1290 1320. சரிங்களா? அதுக்கப்புறம் வர்றவர் தான் ஜலாலுதீன் கில்ஜி. சரிங்களா? இந்த ஜலாலுதீன் கில்ஜியோட ஆட்சி இறப்ப நிறைய படையெடுப்புகள் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதுக்கு வந்து திட்டமிட்டு தலைமையேற்றதே வந்து இவர் தான். யார்? கராவுடைய ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? இவர் வந்து அலாவுதீன் கில்ஜி, ஜலாலுதீன் கில்ஜி 2 பேர் இருப்பாங்க. ஜலாலுதீன் கில்ஜி தான் இந்த கில்ஜியோடைய வம்சத்தை வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார். ஸோ அவருடைய தம்பி, சரியா, உடன் பிறந்தவரோட மகன், அந்த தம்பியோட பையன்தான் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. அவர் வந்து யாருன்னா கராவின் ஆளுநர். கராங்கிறது அங்கே இருக்கிற ஒரு பிளேஸ். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை வந்து தோற்கடிக்கிறாப்புல. சரிங்களா? எந்த அரசன்? தேவகிரி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற யாதவ அரசர் ராமச்சந்திரனை வந்து தோற்கடிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த நகரத்தை வந்து கொள்ளையடிக்கிறாப்புல. பெரிய செல்வத்தோடைய கொள்ளையடிக்கிறாப்புல. அந்த செல்வத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமான பிரபுக்களுக்கும் படைத்தளபதிக்கும் வந்து லஞ்சமாக கொடுக்குறாரு. சரிங்களா? லஞ்சமாக கொடுத்து அவங்கள எல்லாத்தையும் தன்னோட பக்கம் வந்து ஈர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய சித்தப்பாவா பெரியப்பாவா ஜலாலுதீன் கில்ஜி அவரை வந்து வஞ்சகமாக கொல்றாப்புல. யார்? இந்த அலாவுதீன் பயப்புல. ஸோ அதுக்கப்புறம் ஜலாலுதீனை கொண்டுட்டா நம்ம தான் வந்து டெல்லியோட சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு 1296 டெல்லியோட சுல்தானாக வந்து அறிவிச்சுக்கிறாரு. ஸோ அலாவுதீன் கில்ஜியோட காலகட்டம் பார்த்திங்கன்னா 1296 1316. ஸோ அலாவுதீன் கில்ஜி வந்து டெல்லி சுல்தானியத்தை வந்து அப்படியே ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு உறுதிப்படுத்துகிறாப்புல. பஞ்சாபில் வந்து மங்கோலியர்களுக்கு எதிராக வந்து ராஜஸ்தான் இருக்கும். குஜராத்துக்கு எதிராக அவருடைய படையெடுப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய படையெடுப்புகளே சிறந்த படையெடுப்பாக வந்து நம்ம பாராட்டலாம். சரிங்களா? தன்னோட எல்லைகள் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு சைடில் இருக்கிற எல்லைகளை எல்லாம் வந்து அதாவது அங்கே வந்து ஒரு பாதுகாப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம்தான் தன்னோட தலைமை தளபதியான மாலிக் கபூர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? அவரை வந்து 1310 தென்புலத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுக்க பணித்தார். அதாவது என்ன பண்ணுறாப்புல அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி யாருன்னு கேட்கலாம். யாருன்னா மாலிக் கபூர். சரிங்களா? அவர் வந்து எதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாப்புல தன்னோட வடக்கு எல்லைகளில் இருக்கிற பாதுகாப்பை வந்து உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய படைத்தளபதியான மாலிக் கபூரை தென்புலம் வரைக்கும் படையெடுக்கிறதுக்கு வந்து ஆர்டர் வந்து போடுறாப்புல. சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அரசுகள்லாம் சின்ன அரசுகள்லாம் இருந்திருக்கு. என்னென்ன அரசுகள்னால் தக்கான் அரசுகள். அந்த என்னென்னா தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தோட ஹொய்சாளர்கள், வாரங்களில் காகத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள், இவங்க எல்லாமே வந்து அலாவுதீனுடைய மேலாதிக்கம். அதாவது இவங்களுக்கு கீழே கப்பம் கற்ற அரசுகளாக இந்த குறு அரசுகள்லாம் வந்து இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், அதில் ஒரு சித்தூர் சூறையாடல் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் கொஷின்.
பாருங்கள் 1303 இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம். சித்தூர் சூறையாடல் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. சித்தூர் சூறையாடல் வந்து எந்த இயர்னா 1303. அது எதனால் வந்து வருதுன்னு பாருங்கள். சித்தூரில் வந்து ராஜபுத்திர படைகளை வந்து அலாவுதீன் படைகள் வந்து திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டிரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜவஹர் எனப்படும் சடங்கை நடத்தியிருக்காங்க. இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர், பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர். அதாவது என்னன்னா, சித்தூரில் வந்து ராஜபுத்திர படைகளை வந்து அலாவுதீனுடைய படைகள் வந்து ஜெயிச்சிரும் அப்படின்னு பயந்துக்கிட்டாங்க. யார்? இந்த ராஜபுத்திர படைகள் எல்லாமே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோட்டைக்குள்ளே இருந்த ஆண்களும் பெண்களும் என்ன பண்ணுறாங்க, ஜவஹர் முறை அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, ஆண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டையிலேருந்து குதித்து அந்த போர்க்களத்தில் வந்து தாங்களே வந்து உயிரை மாற்றிக்குவாங்க. பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீயில் வந்து குதித்து தங்களை வந்து உயிரை வந்து மாய்த்து கொள்வார்கள். சரிங்களா? இதுதான் வந்து சித்தூர் சூறையாடல். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜி வந்து என்ன பண்ணுறாரு, நிர்வாக சீர்திருத்தங்கள் வந்து பண்ணுறதில் இவர் வந்து ஒரு சிறந்த அரசர். வேளாண் நிலங்களை வந்து முறையாக வந்து அளந்து ஆட்சி பண்ணி நிரந்தர வரியை வந்து விதிச்சிருப்பார். அப்புறம் வந்து வரிகளை வசூல் செய்கிற பணிகள் வந்து இராணுவ அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து இவருடைய நிர்வாக மாற்றத்தால் உள்ளூர் தலைவர்களும் குறுநில மன்னர்களும் காலங்காலமாக தங்கள் அனுபவித்த அந்த உரிமையை வந்து இழந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது அந்த காலங்காலமாக இவங்க மட்டும்தான் அந்த பொறுப்புகளை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயங்களை நடத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த முறை வந்து ஒழிக்கிறதுல இவர் வந்து ஒரு சிறந்த அரசராக வந்து இருந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் நிறைய இடங்களில் வந்து முகாம், இவருடைய படைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் அங்கங்கே வந்து ஒரு முகாம் மாதிரி இட்டு இருந்திருப்பாங்க. போருக்கு போயிருந்திருப்பாங்க தெரியுமா. அவங்களுக்கு வந்து உணவுக்காக தானிய கொள்முதல் முறையை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காரு. சரிங்களா? கொள்முதல் விலை வந்து சுல்தானால் நிர்ணயம் செய்யப்பட்டது. வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க பண்டக சாலைகளில் வந்து சேர்த்தி வச்சுருக்காங்க. சரிங்களா? நிறைய சட்டத்திட்ட முறைகளை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒற்றர்களை வந்து நியமிச்சிருப்பார். ஸோ அதை வந்து டேரெக்டாக நம்ம போய் சுல்தான்ட்டே நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றர்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருப்பார். அலாவுதீன் கில்ஜி வந்து எப்போ வந்து இறந்துருப்பார் அப்படின்னா 1316 1316 வந்து செத்திருப்பாப்பில். அவருடைய வழித்தோன்றல்கள் வந்து அதிகாரத்தை வந்து தக்க வச்சுக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேறு அரச வம்சமே வந்துடும். ஸோ கில்ஜி வம்சத்தில் வந்து குறிப்பாக சொல்லணுன்னா அலாவுதீன் கில்ஜி மட்டும்தான் வந்து ஒரு சிறந்த நிர்வாக அமைப்பு உடைய அரசர். அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் தன்னோட அதிகாரத்தை வந்து நிலைநிறுத்தாத காரணத்தினால வேறு ஒரு வம்சம் வந்து வந்துருச்சு. என்னன்னா துக்ளக் வம்சம் அப்படின்னு வரும். சரிங்களா? அதில் யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறவர் வந்து அதிகாரத்தை வந்து கைப்பற்றி துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நிறுத்தியிருப்பாப்புல. சரிங்களா? ஃபஸ்ட்டு வம்சம் அடிமை வம்சம், அடுத்து கில்ஜி வம்சம். அடிமை வம்சத்தில் யாரை பார்த்தோம்? குத்புதீன் ஐபக்கு. ஃபஸ்ட்டு முகமது கோரி தான் வந்து நிறுவாப்பில். அதுக்கப்புறம் அடிமை வம்சத்தில் குத்புதீன் ஐபக்கு, இல்துமிஸு, பால்பன் 3 அரசர்களை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி கில்ஜி வம்சத்தில் வந்து ஜலாலுதீன் கில்ஜி வந்து கைகுபாத்தை வந்து கொண்டுட்டு கில்ஜி வம்சத்தை நிறுவாப்பில். அதுக்கப்புறம் அவரோட தம்பி பையனான அலாவுதீன் கில்ஜி வந்து ஜலாலுதீன் கில்ஜியை வந்து ஒரு வஞ்சகம் பண்ணி அவரை கொண்டுட்டு இவர் வந்து அரியணை ஏறுவாப்பில். இவருக்கு அப்புறம் வந்து யாருன்னா வந்த அரசர்கள்லாம் வந்து வலிமை இழந்து காணப்படுவாங்க. அதனால் வந்து துக்ளக் வம்சம் வந்து வருது. சரிங்களா? துக்ளக் வம்சம் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜியோட இறப்பை தொடர்ந்ததுக்கப்புறம் ஒரு அரசியல் குழப்பங்கள் வந்து நிறுவுச்சு. சரிங்களா? டெல்லி சுல்தானியம் வந்து பல பகுதிகளை வந்து இழக்க இருந்தது. அதை வந்து ஒரு ஒருங்கிணைக்கிறதே வந்து ஒரு பெரிய வேலையாக வந்து கியாசுதீன் துக்ளக் வந்து இருந்தது. சரிங்களா? கியாசுதீன் துக்ளக் வந்து தன்னோட பையன் ஜுனா கான் அப்படின்னு ஒருத்தர் தான். சரிங்களா? அவனை வந்து வாராங்களுக்கு எதிராக வந்து நீ போய் வாராங்களில் போய் போரிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்கான். யார்? இந்த கியாசுதீன் துக்ளக் வந்து அவனோட பையன் ஜுனா கானை. சரிங்களா? ஸோ இந்த வாரங்கல் அரசன் வந்து பிரதாபருத்திரன் அப்படின்னு ஒரு அரசர் வந்து இருந்திருக்கான். சரிங்களா? அந்த ஜுனா கான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வாரங்கல் அரசர் பிரதாபருத்திரனை வந்து வெற்றி கொண்டு அங்கே அந்த ஊரில் வந்து கொள்ளையடிச்சிருவான் பார்த்தீங்களா, பெருஞ்செல்வம். அதோட வந்து திருப்பி வந்து டெல்லிக்கே வரான். சரிங்களா? இதை வச்சே வந்து இந்த கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணுறான், டெல்லிக்கு பக்கத்தில் துக்லதாபாத் அப்படின்ற ஒரு
ஒரு புதிய ஒரு நகரை வந்து நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டுறாப்புல. யார்? இந்த கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணுறாப்புல, அவனோட பையன் ஜூனா கானை வந்து நீ போயிட்டு வாரங்களில் போயிட்டு அவனை அடித்து கொள்ளையடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அந்த வாரங்கள் நாட்டு அரசன் பேர் என்ன? பிரதாபருத்திரன். சரிங்களா? அந்த பிரதாபருத்திரனை ஜெயிச்சுட்டு பெருஞ்செல்வத்தோட திரும்பி வரான் அந்த ஜூனா கான். சரிங்களா? அந்த ஜூனா கான் வந்ததுமே அதை வச்சு ஒரு துக்லதாபாத் அப்படிங்கிற ஒரு நகரை வந்து உருவாக்குறான். யார்? இந்த கியாசுதீன் பால்பன். சரிங்களா? அலாவுதீன் கில்ஜி இருக்கான் பார்த்தீங்களா, தன்னோட மாமனாரை வந்து வஞ்சகமாக கொன்னது மாதிரியே இந்த ஜுனா கானும் என்ன பண்ணுறான், தன்னோட தந்தையை வந்து கொன்னுட்டு ஆட்சியை வந்து கைப்பற்றதா சொல்லப்படுது வரலாற்றில். இந்த வரலாற்றை சொல்கிறது எல்லாமே உண்மையாகவும் இருக்க முடியாது, பொய்யாகவும் இருக்க முடியாது. ஒரு அசம்ஷனில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ ஜூனா கான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, முகமது பின் துக்ளக் அப்படின்ற ஒரு பேரோட அடுத்து அரியணை ஏறுறான். சரிங்களா? இந்த முகமது பின் துக்ளக் பார்த்தீங்கன்னா 1325 1351 காலகட்டத்தில் இது பண்ணுறான். சரிங்களா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் வந்து நல்ல கல்வி கற்றவன். சரிங்களா? அலாவுதீன் வந்து பார்த்திங்கன்னா நாடுகளை கைப்பற்றுவான், கொள்ளையடிச்சிருப்பான். ஆனால் அதை வந்து அங்கே இருக்கிற குடும்பத்தில் வந்து தன்னை வந்து சார்ந்திருக்க மாதிரி இருந்திருப்பான். நிறைய அரசுகள் வந்து கப்பம் கட்ட வச்சுருப்பான். அதுக்கு நேர் மாறாக இருந்தவன் தான் வந்து இந்த முகமது பின் துக்ளக். சரிங்களா? துணை கண்ட எல்லாத்தையும் வந்து தன்னோட நாடாக வந்து மாற்றுற மாதிரி ஒரு கனவு கண்டான். சரிங்களா? அதுக்காக இறையாண்மையை வந்து என்ன பண்ணுறான், எல்லா இடத்துலையும் வந்து இறையாண்மை வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி தான் வந்து தலைநகராக இருந்திருக்கு. ஸோ அதனால் நாட்டோட மையப்பகுதியில் இருந்த தேவகிரிக்கு வந்து மாற்றான். சரிங்களா? டெல்லி சுல்தான்கள் தான் அங்கே, ஆனால் டெல்லி வந்து தலைநகர் வந்து இல்லை, வேணாம், நாட்டோட மையம் என்னது? தேவகிரி தான். ஸோ நான் வந்து டெல்லியில் தலைநகரம் வேணால் திருப்பி நான் தேவகிரிக்கு நான் வந்து மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவகிரிக்கு பேரை வந்து தௌலதாபாத் அப்படின்னு தௌலத்தான் மாற்றுறான். எப்படி? தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறான். அது ஏன் வந்து திருப்பி வந்து மறுபடியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டெல்லிக்கே மாற்றுவான். ஏன் அப்படின்னா அந்த மக்கள்லாம் வந்து அந்த வணிக தொடர்பு போக்குவரத்துக்காக வந்து டெல்லியிலேருந்து நான் திருப்பி வந்து எங்கிட்டு வர்றது, தேவகிரிக்கெல்லாம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் சரி எல்லாருமே வந்து சிரமப்படுவாங்க. ஸோ அது நம்ம மாற்றினது வந்து தப்பு தான். ஸோ திருப்பி வந்து டெல்லியே வந்து தலைநகராக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் வந்து ஆயிடுச்சு இந்த முகமது பின் துக்ளக். சரிங்களா? சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணியான இபன் பதூதா வந்து டெல்லிக்கு வந்தப்போ அது வந்து அந்த அந்த நகரே வந்து ஒரு கைவிடப்பட்ட நகராக வந்து இருந்த மாதிரியும் ஒரு குறைஞ்ச அளவு மக்கள் தான் அந்த பகுதியில் வந்து வாழ்ந்ததாகவும் சொல்லிட்டு அந்த மொராக்கோ நாட்டு பயணி இபன் பதூதா வந்து சொல்லியிருப்பாப்புல. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், டெல்லியிலேருந்து தௌலதாபாத் செல்ல 40 நாட்கள் வந்து நடந்தே போகணுமா. ஏன் வந்து திருப்பி வந்து டெல்லிக்கே வந்து தலைநகரம் மாற்றினாப்புல அப்படின்ட்டு பாருங்கள், தௌலதாபாத் வந்து போகிறதுக்கு 40 நாள் நடந்தே போகணுமா. நிறைய பேர் தௌலதாபாத் வந்து போனாங்க, ஆனால் சிலர் பேர் வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறப்ப ஒருத்தர் வந்து பார்வையற்றவராக இருந்த போதும் மற்றொருவர் வந்து பக்கவாத நோயாளியாக இருந்த போதும் கொடூரமான தண்டனைக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க. ஏன்னா போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கல்ல தலைநகருக்கு வராமல், அதனால் வந்து கொடூரமாக கொல்லப்படுறாங்க. 8 அல்லது 10 மைல் அளவு பரவியிருந்த அந்நகரை பற்றி ஒரு வரலாற்றறிஞர் அனைத்தும் அளிக்கப்பட்டன. நகரத்தின் அரண்மனைகளில், கட்டடங்களில், புறநகர் பகுதிகளில் என எங்கும் ஒரு நாயோ பூனையோ கூட விட்டு வைக்கப்படவில்லை எனும் அளவுக்கு முழுமையாக பாழானது என குறிப்பிட்டுள்ளார். யார்? அந்த இபன் பதூதா தான், மொராக்கோ நாட்டு அறிஞர், டெல்லிக்கு வந்தப்போ. அதுக்கப்புறம் வந்து நிலவரி வந்து பணமாக தான் வந்து வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுறாரு. துக்ளக் வந்து செப்பு நாணயங்களை வந்து அடையாள பணமாக வந்து வெளியிடுறாப்புல. என்ன நாணயத்தை? செப்பு நாணயமாக வந்து அடையாள பணமாக தான் வெளியிடுறாப்புல. சரிங்களா? தோ ஆப் அப்படின்னு ஒரு பகுதி இருந்தது. சரிங்களா? அந்த தோ ஆப் அப்படின்ற ஒரு பகுதியில் இவன் முகமது பின் என்ன பண்ணுறான் அப்படின்னா நிலவரியை வந்து உயர்த்துறான். சரிங்களா? தோ ஆப் பகுதியில் நிலவரியை உயர்த்துறான். அதனால் வந்து எப்படி விவசாயிகள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதனால் வந்து கிளர்ச்சிகள்லாம் வந்து வெடிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் வந்து சுல்தானாக வந்து எத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சிருப்பான் அப்படின்னா 25 வருஷம் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுத்து, முல்தான், சிந்து இந்த மாதிரியான மாகாணங்களோட ஆளுநர்கள் வந்து சுல்தானுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செஞ்சு தங்களை வந்து சுதந்திர அரசுகளாக வந்து பிரகடனம் செஞ்சிச்சு. ஏன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன அரசுகளை வந்து தன்னோட கட்டுப்பாடுகளில் வைக்கிறதுல இந்த சுல்தான்கள் வந்து ரொம்பவே வந்து அதிகாரம் செலுத்தி இருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் துக்ளக்கோட முன்னர் படை வீரராக பணியாற்றிய பாமினி என்பார் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி இருந்த கைப்பற்ற பகுதிகளையும்
சுதந்திர அரசாக அறிவித்தார். அவரது பெயரிலேயே அது பாமினி சுல்தானியம் என அழைக்கப்பட்டது. 1335 மதுரை வந்து தனி சுல்தானியமாக வந்து உருவாச்சு. எப்போ? 1335 காலகட்டத்தில். 1346 வங்காளம் வந்து சுதந்திர அரசாக மாறியிருக்கு. துக்ளக் வந்து 1351 மார்ச் 23 செத்து போயிடுறோம். அதுக்கப்புறம் துக்ளக் அப்புறம் வந்து கியாசுதீன் கியாசுதீனின் துக்ளக்குடைய இளைய சகோதரர் மகன் யார் அப்படின்னா பிரோஷா துக்ளக். சரிங்களா? அவர் வந்து அரியணை வந்து ஏறாப்புல. அவரால் வந்து கிளர்ச்சிகளை வந்து அடக்க முடியல. என்னென்ன கிளர்ச்சினே இந்த விவசாயிகளுக்கு எதிராக நிலவரியை வந்து உயர்த்தினது, இந்த மாதிரி நிறைய கிளர்ச்சிகள் வந்து வந்தது. அதை வந்து இவரால் அடக்க முடியல. சரிங்களா? அதனால் வந்து நிறைய பொறுப்புகள் எல்லாம் வந்து ஏற்க என்னால் முடியலடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாப்புல. பிரோஸ் வந்து தாராளமானதுடன் பரிசுகள் வழங்கி அவங்கள வந்து நிறைய இந்த மத சூபிகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூபி ஞானிகளுக்கும் ஏனைய மத தலைவர்களுக்கும் பிரோஸ் வந்து தாராள மனதுடன் பரிசுகள் வழங்கி கௌரவித்திருக்காரு. அவங்களுக்கு வந்து நிறைய அறிவுரைகள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரோசாபாத், ஜான்பூர், ஹிசார், பிரோஸ்பூர் இந்த மாதிரி புதிய புதிய நகரங்களை வந்து அவர் வந்து நிர்மாணிச்சிருக்காரு. 1200 புதிய தோட்டங்களை வந்து உருவாக்கிய அவர் அலாவுதீன் கில்ஜி காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை வந்து புறணமிச்சிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய மகன் யார் அப்படின்னா முகமது கான். அவர் வந்து என்ன பண்ணுறாப்புல, அதாவது இந்த பிரோசத்துக்களோட மகன் வந்து முகமது கான் வந்து அவனோட தந்தைக்கு எதிராகவே வந்து கிளர்ச்சி செய்கிறான். 1388 83 வயசில் வந்து பிரோசத்துக்களுக்கு வந்து செத்து போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் பாருங்கள் தைமூருடைய படையெடுப்பு. தைமூருடைய படையெடுப்பு என்னென்னா 1398 ஞாபகம் வச்சுக்கோங்க. தைமூரின் படையெடுப்பு. பிரோசத்துக்களுக்கு வந்து செத்து போனது 10 ஆண்டுகள் வந்து கழிச்சதுக்கப்புறம் தாமர் லைன் அப்படின்னு அழைக்கப்படுற தைமூர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா டெல்லியை வந்து தாக்குறான். சரிங்களா? தாக்கி சூறையாடுறான். பெரிய மனித படுகொலையை வந்து அரங்கேற்றுறான். யார்? இந்த தைமூர் வந்து அவருடைய பேர் என்னென்னா தாமர் லைன் அப்படின்னு அழைக்கப்படுறான். சரிங்களா? அவன் தான் வந்து டெல்லியை இந்த பெரோஷா துக்ளக் வந்து செத்து போய் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து டெல்லியை வந்து சூறையாடி ஒரு பெரிய மனித இன படுகொலை வந்து நிகழ்த்துறான். சரிங்களா? அவன் வந்து என்ன பண்ணுறான், மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி, அதை சுற்றி இருந்த பகுதிகளை வந்து தைமூர் வந்து வட இந்தியாவில் மேற்கில் சில பகுதிகளை வந்து கைப்பற்றுறான். இந்தியாவுடைய வலிமையின்மை, அதாவது எந்த அரசர்களுமே வந்து ஒரு வலிமையே இல்லாமல் இருக்கான், அதை வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து 1398 டிசம்பர் மாதத்தில் வந்து டெல்லியை வந்து கொள்ளையடிக்கிறான். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா தங்கம், வெள்ளி, நகைகள் அப்படின்னு நிறைய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். தைமூர் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சாமர்கண்டில் வந்து நினைவு சின்னமாக கட்டுறதுக்கு இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறானா, போயிட்டு இதெல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டேன் அப்படின்னு ஒரு நினைவாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நினைவு சின்னங்களை கட்டுறதுக்கு இந்த தச்சு வேலை செய்கிறவங்க, கட்டடக்கலை கலைஞர்கள், இந்திய கைவினைஞர் எல்லாத்தையும் நீங்களும் கூட வாங்கடா, என்னோடய சாதனைகளை வந்து நீங்கள் அப்படியே சிற்பமாக அது ஒரு இதாக வந்து செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்களையும் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் துக்ளக் வம்சத்துக்கு அப்புறம் சையது அரச வம்சம் வந்து வருது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானியை வந்து பல சுதந்திர அரசுகளாக வந்து நிறையா வந்து செதறி போச்சு. ஏன்னா பல கிளர்ச்சிகள் வந்து தோன்றியிருக்கு. இந்த தைமூருடைய படையெடுப்பு இது மாதிரி நிறையா வந்து வந்தனால டெல்லி சுல்தானியம் வந்து பல சுதந்திர அரசுகளாக வந்து சிதறண்டு போயிடுச்சு. அதனால முகலாயருடைய படையெடுப்பு வரை 114 ஆண்டுகள் வந்து தாக்கு பிடிச்சி நின்றுருக்கு. டெல்லியை வந்து விட்டு செல்றதுக்கு முன்னாடி தைமூர் தான் வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, அவன் கைப்பற்றிட்டு போனான் பார்த்தீங்களா, டெல்லி, மீரட்டு, இந்த பஞ்சாப் அப்படிங்கிற 3 இதையும் வந்து கிசிர்கான் அப்படின்ற அவனோட பிரதிநிதி வந்து ஒருத்தர் இருப்பான். கிசிர்கானை வந்து ஆளுநராக வந்து போட்டுருவான். சரிங்களா? இந்த துக்ளக்கு அப்புறம் வந்து இந்த தைமூர் வந்து வந்தனால இவ்வளோ பிரச்சனைகள் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், 1414 வந்து சையது அரச வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறான். சரிங்களா? இந்த வம்சம் வந்து பார்த்திங்கன்னா 1451 வரைக்கும் நீடிக்குது. அந்த வம்சத்துடைய கடைசி சுல்தான் யார் அப்படின்னா அலாவுதீன் ஆலம் ஷா அப்படிங்கிற ஒருத்தன் தான். சரிங்களா? அவன் வந்து 1451 தன்னோட அரச பதவியை வந்து துறக்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா சிர்கிந்த் அப்படிங்கிற ஒரு பஞ்சாபில் இருக்கிற பகுதியுடைய ஆளுநராக வந்து இருந்த ஒருத்த பஹலுல் லோடி அப்படின்றவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து வழங்குறாங்க. என்னென்னா எதனால், இந்த அலாவுதீன் ஆலம் ஷா இருக்கான் பார்த்தீங்களா, அது வந்து இந்த எனக்கு டெல்லி சுல்தானில் இருக்கிற அரச பதவியே வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு
ஓடுனதுனால இது வந்து யாருக்கு வந்து சாதகமாக ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சிர்கிந்த் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது பஞ்சாபில், சரிங்களா? அதோட ஆளுநராக இருந்த பஹலுல் லோடி அவனுக்கு வந்து ஒரு ஓகே, இதுதான் நமக்கு கரெக்டான ஒரு வாய்ப்பு, அவன் ஓடிட்டான், அதனால் வந்து நம்மளோட அந்த லோடி அப்படிங்கிறது அது ஒரு வம்சம். ஸோ இந்த வம்சத்தை வந்து நம்ம டெல்லியில் வந்து நிலைநிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோடி அரச மரபை வந்து கொண்டு வரோம், சரிங்களா? 1489 பஹலுல் லோடியை வந்து அவர் தான் வந்து இந்த லோடி வம்சத்தை வந்து ஆட்சி பொறுப்பு தோற்றுவிக்கிறான். அந்த பஹந்துல் லோடிக்கு அப்புறம் அவனுடைய பையன் சிக்கந்தர் லோடி அப்படின்னு வரான். அவன் வந்து சுல்தானாக வந்து மாறுறான், சரிங்களா? அவன் வந்து நிறைய கலைகளையும் கல்விகளையும் வந்து ஆதரிக்கிறான், சரிங்களா? என்ன பண்ணுறான், ஆக்ரா நகரை வந்து ஆக்ரா நகரை தான் வந்து அவன் வந்து நிர்மாணித்து அதை தான் வந்து தலைநகராக வந்து கொண்டு வரான். 1517 வந்து செத்து போயிடுறான். அவனுடைய மகன் வந்து இப்ராஹிம் லோடி வந்து அதுக்கப்புறம் அரசு பதவியாக ஏற்கிறான். இப்ராஹிம் லோடி வந்து என்ன பண்ணுறான், நம்ம முன்னாடியே சொன்னோம் 1526 பானிபட் போர் வந்து நடக்குது. அந்த பானிபட் போரில் வந்து பாபர் வந்து இந்த இப்ராஹிம் லோடி வந்து தோற்கடிச்சிட்டு லோடி வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு முகலாய பேரரசு அப்படின்னு ஒரு புதிய பேரரசு வந்து உருவாகுது, சரிங்களா? ஸோ பாருங்கள், இதோட இஸ்லாமிய கலை மற்றும் கட்டிடக்கலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லீம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோர் தங்கள் குடியிருப்பு கட்டிடங்களை முதலில் நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கட்டிக்கிட்டாங்களாம். அதாவது இந்த உயர் வகுப்பை சேர்ந்தவங்க, இந்த முஸ்லீம் பிரபுக்கள், அதாவது அந்த துருக்கிய பிரபுக்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த மாகாண ஆளுநர்களை நியமிக்கிறது. அவங்க தான் அந்த 40 குழு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த 40 குழுவுடைய அந்த திட்டம் போட்டு அந்த குழு உருவாக்குனது அந்த குழுவில் இருந்தவங்க இவங்கெல்லாம் தான் வந்து அந்த உயர் வகுப்பை சேர்ந்தவங்க. அந்த முஸ்லீம் பிரபுக்கள், அப்புறம் அதிகாரிகள், வீரர்கள், இவங்கெல்லாம் வந்து தங்களோட வீடுகளை வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிட்டிக்குள்ளேயும் அதுக்கப்புறம் புறநகர் பகுதிகளையும் வந்து கட்டிக்கிட்டாங்க, சரிங்களா? அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பேரரசு பாணியிலான அந்த பேரரசோட கட்டிடக்கலை எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு அழகான ஒரு மசூதிகளை வந்து டெல்லி முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வந்து கட்டிக்கிட்டாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மசூதிகளையும் மதராசாக்களும்னு என்னென்னா கல்வி நிலையங்கள், அதை வந்து கட்டட வடிவத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு, சரிங்களா? மசூதிகளும் அந்த கல்வி நிலையங்களும் வந்து அந்த ஆர்கிடெக்ட் வகையில் அந்த கட்டிடக்கலை அந்த டிசைன் வடிவில் ரொம்பவே வேறுபட்டிருந்திருக்கு. குரானில் உள்ள வரிகளை வந்து செதுக்கி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளும் சுவர்களும் அக்கட்டடங்களுக்கு தனித்தன்மையான தோற்றத்தை வழங்கின. அந்த குரான், அந்த முஸ்லீம்களோட புனித நூல், அந்த குரானில் இருக்கிற வரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே அந்த கட்டிடக்கலையிலோடு அப்படியே எழுதியிருந்திருக்காங்க, சரிங்களா? அந்த வடிவங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் இருந்திருக்கு. அந்த வடிவங்கள், அந்த எழுத்துக்களுடைய வடிவங்கள்லாம் எந்த நாட்டு பாணியில் இருந்திருக்கா, பாரசீக நாட்டு பாணியிலையும் அந்த அலங்காரங்கள், இந்த டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற மேற்கொள்கிற முறைகள்லையும் இருந்திருக்கு. ஸோ அந்த பாணி வந்து இந்தோ சாராசனிக் கலை வடிவம் என அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி இந்த வடிவங்களுடைய பாரசீக பாணியும் மெத்தடும் இந்த இந்தியாவில் இருக்கிற அந்த அலங்கார பாணியும் வந்து எந்த மாதிரியான கலை வடிவம்னு சொல்கிறாங்கன்னா இந்தோ சாராசனிக் கலை வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த குதிப்பினாறு, அலைதர்வாசா, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஸ் பால்பன் ஆகியோருடைய கல்லறைகள், அப்புறம் தௌலதாபாத்து, பிரோஷாபாத்து ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள் எல்லாமே வந்து இந்த பாணியில், அது எந்த பாணி வடிவங்கள் வந்து பாரசீக பாணியிலையும் அலங்கார வந்து இந்திய பாணியிலும் வந்து இந்த மாதிரியான கட்டிடங்கள் வந்து இருந்திருக்கு, சரிங்களா? பார்க்குறீங்க, அலைதர்வாசாவும் தௌலதா கோட்டை, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது சுல்தான்கள், சரிங்களா? சுல்தான்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னது அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், அடுத்து வந்து என்னது சையது வம்சம், அடுத்து வந்து துக்ளக்கு சையது லோடி, சரிங்களா? அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், அப்புறம் என்னது துக்ளக்கு, சையது, லோடி, இந்த 5 வம்சங்களும் பார்த்திங்கன்னா சேர்ந்தது தான் இந்த சுல்தான்கள், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த முகலாயர்கள் வந்து பாபர் அவர் தான் என்ன பண்ணுவாப்புல, இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு முகலாய பேரரசு அப்படிங்கிற ஒரு பேரரசு வந்து உருவாக்குவாப்புல, சரிங்களா? இதுதான் வந்து 7th இருக்கிற டெல்லி சுல்தானியம், சரிங்களா? இதை வந்து ஒரு கீ நோட்ஸாக எடுத்திங்கன்னா இந்த வகுப்பு வந்து முடிவடையுது. ஸோ இதுக்கப்புறம் இதோட கண்டினியூஸாக வந்து நம்ம உயர் வகுப்புகளில் இருக்கிற டெல்லி சுல்தானியம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை விட கொஞ்சம் அடிஷ்னல் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.